ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டஃப்டு மினி நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மலாக சப்பாத்தி, பூரி அப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு கூட தண்ணி சேர்த்து தான் பிசைவோம். பட் இன்றைக்கி இதில் பால் சேர்த்து பிசைகிறோம். பால் சேர்த்து பிசைஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் இந்த பாலில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஜீனி, அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுனா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாவுக்குள்ளால் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ மேல் மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தளர்த்தியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நம்ம இது வரைக்கும் எண்ணெய் சேர்க்கலை. ஸோ கடைசியாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா திரும்பவும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு பவுலில் வச்சு மூடி ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 1 to 1.5 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணாலே நமக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். இந்த வெங்காயத்து கூட பொடியாக கட் பண்ண குடமிளகா 1 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் தக்காளி, 1 ஸ்பூன் போல் கேரட் பொடியாக கட் பண்ணது, அது கூடவே கொஞ்சம் பாயில் பண்ண கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் தான் இது கூட ஆட் பண்ணணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவர், பேபிகார்ன், மஷ்ரூம் எது இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் துருவின பன்னீர், அப்புறம் கொஞ்சமாக சீஸ், நான் பிளெண்டட் சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது இல்லாட்டி மொசரல்லா சீஸ் இருந்ததுன்னா அதை துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரை, அப்புறம் இதுக்கு தேவையான இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஒரிகானோ, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸை ஓரமாக வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம பூரி அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்க்கக்கூடிய பூரி அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாகவே போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே நமக்கு வேகும். நம்ம பூரி ரொம்ப மொத்துன்னு கனமாக போட்டுட்டோன்னா உள்ள வெஜிடபிள்ஸ் வேகாது, கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ பூரியை இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் இதுக்குள்ளால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூரிக்கு உள்ளால் ஸ்டஃபிங்கும் நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சமாக வச்சா போதும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேக் வைஸில், அதாவது மொமோஸ்க்கு நம்ம வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவை நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக நமக்கு ஷேப் இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி குட்டி குட்டியாக பூரி பண்ணி எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை நான் மாதிரி சுட்டு எடுக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஒரு நான்ஸ்டிக் தவாவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இந்த நானுக்கு மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த சைடில் தண்ணி தொட்டு வச்சோமோ அந்த சைடை நான்ஸ்டிக் பேனில் படுற மாதிரி ஒட்டி வச்சுக்கிடணும். அப்போ தான் நமக்கு தண்ணி அதில் இருக்கிறதுனால நான்ஸ்டிக் பேனில் ஒட்டி பிடிச்சிக்கிடும். அவ்வளோ நானே ஒரே டயத்தில் போட்டு நம்ம நான்ஸ்டிக் தவாவில் சுட்டு எடுக்க முடியாது. ஸோ அட் அ டயத்தில் எத்தனை நான் வைக்க முடியுமோ அத்தனை, மேக்ஸிமம் 4 to 5 தான் வைக்க முடியும். நான் 4 தான் வச்சுருக்கிறேன். அதை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிடலாம். நானோட அடிப்பக்கம் சூடாகும் போதே லைட்டாக இந்த மாதிரி பொங்கி வரும். இதுக்கப்புறமா நம்ம உல்டாவா, அதாவது திருப்பி பிடிச்சிக்கலாம் தீயில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் மீடியமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம பண்ணுறது அவ்வளோ கரிஞ்சு போகும். போதும், இந்த அளவுக்கு சுட்டு எடுத்தால் போதும். இப்போ உள்ளே நல்லா வெந்திருக்கும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டஃப்டு மினி நான் நல்லா பொங்கி சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருக்குது. நமக்கு உள்ளேயும் நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்கும். நம்ம ஹெல்த்தியாக கிட்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுனால கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலையும் கூட ட்ரை பண்ணலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இதையே அப்படியே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுவும் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்.
ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சரியாக க்ளோஸ் பண்ணலைன்னா பன்னீர் சீஸ் எல்லாம் எண்ணெயில் உதிர சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி மற்ற நான்களையும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்பவும் போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அதாவது ஷார்ட் பிரேக் கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஹெவியாக இருக்கும். சீஸ், பன்னீர், வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால. இப்போ எல்லா நானையும் சுட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சம் ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கலாம். சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதை கெச்சப் கூட அல்லது க்ரீன் சட்னி, புதினா மல்லி சட்னி கூட ட்ரை பண்ணலாம். பாருங்கள், உள்ள வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து சூப்பர் சீஸியாக கிடச்சிருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நான் ரீசெண்டாக பூரி எப்படி பொங்கி வரணும், அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.